அன்பார்ந்த ஞானஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 29/7/2025 முதல் 14/9/2025 வரை, தமிழ் மாத தேதிப்படி ஆடி மாதம் 13 முதல் ஆவணி மாதம் 29 வரை ஒரு 48 நாட்களுக்கு கன்னிராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். செவ்வாய் பகவானுடைய 3 பார்வைகள் மூலம் மீன ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் பலாபலன்கள் காணலாம். இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. செவ்வாய் பகவானுடைய காரகத்துவங்களையும் கன்னிராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு ஏற்படும் பலன்களையும் முதல்ல காணலாம். செவ்வாய் பகவானுடைய காரகத்துவங்கள் பூமி, சகோதரம், இரத்தம், மங்களம். சரியான வயதில் திருமணம் நடக்கணும். சகோதர சகோதரிகள் ஒற்றுமையாக இருக்கணும். சொத்துக்களில் வில்லங்கம் பிரச்சனை வரக்கூடாது. அப்படின்னா ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அப்போ தான் அட்ரஸு கரெக்டாக இருக்கும். ஒருவருக்கு நிலையான இருப்பிடம் இருக்கும். கன்னி ராசியில் செவ்வாய் வந்தால் கடலை வற்றும் என்று சொல்வார்கள். ஆனால் அது அப்படி இல்லை. கன்னி ராசியில் செவ்வாய் நின்ற ஜாதகர்களுக்கு கடலளவு பிரச்சனை உண்டாகும் என்று அர்த்தம். கன்னி ராசியில் செவ்வாய் நின்ற ஜாதகர்களுக்கு பார்த்திங்கன்னா, மேட்டுக்காடு, வானம் பார்த்த பூமி, தண்ணீர் வசதி இல்லாத பூமி நிலம் அமையும். மலை அடிவாரத்தில் ஃபாரஸ்ட் நிலத்துக்கு பக்கத்தில் புறம்போக்கு நிலம் இவங்களுக்கு பக்கத்தில் இருக்கும். பார்த்திங்கன்னா, மழை பெஞ்சுன்னா வெள்ளாமை பண்ணலாம். மழை இல்லைன்னா கரம்பாக சும்மா கிடக்கும். கிணறு வெட்டினாலும் போர் போட்டாலும் எதிர்பார்த்த மாதிரி தண்ணீர் வராது. இவங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை உள்ள நிலைமை பெரும்பாலும் இருக்கிறது. இவங்களுடைய இருப்பிடம் சுற்றி இருப்பவர்கள் எல்லாமே பொறாமைக்காரர்களாக இருப்பாங்க. ஒற்றுமை இருக்காது. ஒரே சண்டை சச்சரவாக இருக்கும். தடப்பாத்தியம் நிலத்துக்கு வீட்டுக்கு போகிற மாதிரி சரியாக இருக்காது. வாய்க்காலில் ஓடையில் சேரும் சகதியுமான தடப்பாத்தியம் இருக்கும். சொத்து மூலம் கோர்ட்டு கேஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா கடன் இருக்கும். உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமை இருக்காது. திருமண வாழ்க்கையும் சரியாக அமையாது. வயது கடந்து காலம் கடந்து திருமணம் நடக்கும். கன்னியில் நிற்கும் செவ்வாய் அந்த ஜாதகனுக்கு பல தோஷங்களை கொடுத்து விடுகிறார். கன்னி ராசியில் நிற்கும் செவ்வாய் அந்த ஜாதகனுக்கு அதிக போராட்டங்களை வாழ்க்கையில் கொடுத்து விடுகிறார். ஏன்னா செவ்வாய் மங்களக்காரகன். செவ்வாய் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் காலகாலத்தில் திருமணம் நடக்கும். உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமை இருக்கும். நிலம் சொத்துக்கள் நல்ல நிலையில் இருக்கும். கோச்சாரத்தில் கன்னிராசியில் செவ்வாய் வரும்போது மற்ற சுபகிரகங்கள் பார்வையோ பாவக்கிரகங்கள் தொடர்போ இல்லை. அடுத்த 48 நாட்கள் பார்த்திங்கன்னா தனித்த செவ்வாய் கன்னிராசியில் சஞ்சாரம் செய்வார். கடந்த 45 நாட்கள் பார்த்திங்கன்னா கேதுவோடு செவ்வாய் இணைந்து ராகு சனி பார்வையில் செவ்வாய் இருக்கும்போது விமான விபத்து, காவல்துறை சார்ந்த பிரச்சனை, அரசியல் கட்சிக்குள் பிரச்சனை, கிட்னி சார்ந்த பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டுருக்குது. செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் அடுத்த 48 நாட்கள் பார்த்திங்கன்னா மிதுனம், கடகம், சிம்மராசியில் சஞ்சாரம் செய்வார். கன்னி ராசியில் தனித்த செவ்வாய் செல்லும்போது நிலம் சொத்து சார்ந்து பங்காளிகள் பகை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அவங்கவுங்க குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு வடகிழக்கு திசையிலும் தென்மேற்கு திசையிலும் சிறு சிறு பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு. மீன ராசி அன்பர்களுக்கு தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் குடும்பம் நல்லபடியாக அமையும். கொடுப்பனை சகல பாக்கியங்களும் தாராளமாக கிடைக்கும்.
மீனராசி அன்பர்களுக்கு கடந்த 45 நாட்கள் 6வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது பல நன்மைகள் உண்டு. வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு சில மாற்றங்களை சந்தித்திருக்கக்கூடும். எதிர்வரக்கூடிய 48 நாட்கள் மீனராசிக்கு 7வது வீட்டிலே கலத்திரஸ்தானத்திலே செவ்வாய் வருகிறார். மங்களக்காரகன் ஜென்மராசியை பார்வை செய்யும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ கொஞ்சம் சுப செய்தி உண்டு. வரன் செட் ஆகும், நிச்சயம் பண்ணலாம், திருமணமும் நடக்கும். ராசிக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையிடம் அடுத்த 48 நாட்கள் பார்த்திங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிவாதமாக வைராக்கியமாக கோச்சிக்கிட்டு பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். இருந்தாலும் இதெல்லாம் அடுத்த 48 நாட்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும். சாப்பாட்டில் உப்பு இல்லை, மிளகாய் இல்லை அப்படின்னு கோச்சிக்கக்கூடாது. மீனராசிக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் நண்பர்களிடம், கூட்டாளிகளிடம், உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் எதிர்பார்த்தாலும் இன்னொரு 5 வருஷத்துக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு 7.5 நாட்டு சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. நண்பர்கள், கூட்டாளிகள், உறவினர்களிடம் கொஞ்சம் பகை விரோதம் வரும். அடுத்த 48 நாட்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தன்மையாக தாழ்ந்து பணிந்து செல்வது நல்லது. அடிக்கடி பயணங்கள், வீண் அலைச்சல், அது வேலை சார்ந்திருக்கலாம், தொழில் சார்ந்திருக்கலாம், குடும்பம் சார்ந்து இருக்கலாம், அடிக்கடி அலைச்சல் உண்டாகும். அதனால் குடும்பத்தில் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படும். நண்பர்கள் கூட விரோதிகளாக மாறலாம். மீனராசிக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது நண்பர்கள், கூட்டாளிகள், உறவினர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சமசப்தமத்தில் செவ்வாய் அமரும்போது சிலருக்கு பார்த்திங்கன்னா வயிற்று வலி, குடல் சார்ந்த பிரச்சனை, அல்சர் இப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. காரமான உணவு, வெளியில் போய் எண்ணெயில் பொரித்த உணவுகளை அதிகம் சாப்பிடுவதை அடுத்த 48 நாட்கள் மீனராசி என்பர்கள் தவிர்ப்பது நல்லது. மீனராசிக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து 4ஆம் பார்வையால் தொழில்ஸ்தானத்தை பார்வை செய்கிறார். விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் உழைப்பு இருக்கும். சிலர் இருக்கின்ற வேலையை விட்டுட்டு வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். விவசாயிகள் ஆடு, மாடு, கோழி வளர்ப்பு பிராணிகள் மூலம் கொஞ்சம் லாபம் பார்க்கலாம். புதிதாக ஆடு, மாடு, கோழி வாங்கி விடலாம். இயந்திரம், மிஷன், வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக செலவு இருக்கும். அடிக்கடி லிப்போராகவும் பழுதாகும், செலவுகளை உண்டாக்கும். தொழில்ஸ்தானத்தை செவ்வாய் பார்வை செய்யும்போது கூடுதலாக கஷ்டப்பட்டு நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை அடுத்த 48 நாட்கள் காட்டுகிறது. செவ்வாய் பகவானுடைய 7ஆம் பார்வை மீனராசியின் மேல் விழுகிறது. செவ்வாய் சமசப்தமாக ஜென்மராசியை பார்வை செய்யும்போது சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ரெஸ்ட் எடுங்க. வயிற்று வலி, குடல் சார்ந்த பிரச்சனை இந்த 48 நாட்கள் வரத்துக்கு வாய்ப்புண்டு. முதல்ல உடல் ஆரோக்கியம் நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா வெப்ப கிரகம் ஜென்மராசியை பார்வை செய்யும்போது சிலருக்கு இரத்தம் சார்ந்த பிரச்சனை வரலாம், கண் வலி வரலாம், உடம்பு இருந்திருந்தாப்புல கை கால் மூட்டெலாம் வலிக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஜென்ம ராசியை செவ்வாய் பார்வை செய்யும்போது அடிக்கடி கோபமாக வரும். மற்றவர்களை கத்தி பேசுகிற மாதிரி, மற்றவர்களை நீங்கள் கோபப்படுத்துகிற மாதிரி இருக்கும். பொறுமை 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 என்று நீங்களே உங்களை தட்டி கொடுத்தீங்க. செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை தனஸ்தானத்தின் மேல் விழுகிறது. குடும்பஸ்தானத்தின் மேல்
செவ்வாய் பகவான் பார்வை செய்கிறார். இப்போ வந்து குடும்பம் சார்ந்து, பணம் சார்ந்து உங்கள் உழைப்புக்கேற்ற வருமானம் உண்டு. குடும்ப ஒற்றுமை உண்டு. வெளியில் 1000 பிரச்சனை இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே ஒளிவு மறை இல்லாமல் கோவப்படாமல் நீங்கள் பேசுனீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை உண்டு. மீனராசிக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து அடுத்த 48 நாட்கள் சஞ்சாரம் செய்யும்போது திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்கள். கோவமாக நெருப்பில் தண்ணி ஊற்றின மாதிரி பொறுன்னு புரிஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க. சாந்தமாக தன்மையாக நடந்து கொள்ளுங்கள். நண்பர்களுடன் கூட்டாளிகளுடன் சேர்ந்து வியாபாரம் தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள் சண்டை போட்டுக்காமல் சரியாக கணக்கு வழக்கு பார்த்துங்க. மீனராசிக்கு 4வது வீட்டிலே ராசி அதிபதி செல்கிறார். சுகஸ்தானத்திலே குரு அமர்ந்திருக்கும் போது சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இல்லைனா கொழுப்பு கட்டி உடம்பில் வந்து சுக வேதனையை உண்டாக்கிவிடும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.